ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நமக்கு வேதத்திலிருந்து தருகிறதான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் அந்த பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அதன் அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆமேன். தப்பி போகும்படி அனுப்பிவிட்டாராம். லோத்தை சோதோம் கொமோராவை அழிக்கும்படி கர்த்தருடைய கட்டளை பிறந்தாயிடுச்சு. கட்டளை பிறந்து சோதோம் கொமோராவை அழிக்க தூதர்கள் வந்தாச்சு. கந்தகத்தை கொண்டு அவர் அழிக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஆபிரகாமை நினைக்கிறார். ஆபிரகாமை நினைத்து ஆபிரகாமை நிமித்தம் லோத்தை தப்பும்படி பண்ணுகிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் தேவ பக்தி நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் தப்பும். ஆமேன். ஆபிரகாமுடைய அந்த பக்தி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நினைத்து, ஆபிரகாமின் சகோதரன் அல்லவா லோத் என்பதை நினைத்து என்ன செய்கிறார்? அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கும் போது அந்த லோத்தை மட்டும், அவன் குடும்பத்தை மட்டும் தப்பி போகும்படி அனுப்பிவிட்டாராம். இன்றைக்கும் இந்த வேத வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆபிரகாம்கிட்ட சோதோம் கொமோராவை அழிக்க போகிறோன்னே ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறார், 5 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரா, ஒரு 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரான்னு சொல்லி பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் லோத் அங்கே இருக்கிறான் என்று சொல்லி. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத தேவனை இன்னும் தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்காத பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், நீங்கள் இன்றும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த நீங்கள் பண்ணுற அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் நினைத்து என்ன செய்வார் என்றால், அவர்களை அழிவிலிருந்து கட்டாயம் காப்பார். அழிவாகிய நரகாக்கினையிலிருந்து கர்த்தர் கட்டாயம் காப்பார். ஆபிரகாமை நினைத்த தேவன் உங்கள் பக்தியுள்ள ஜீவியத்தையும் அவர் நினைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் உலக பிரகாரமாக போயிட்டு இருக்காளே, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இன்னைக்கு காத்திருக்கிறீங்க. அவர் உங்களுடைய பக்தியுள்ள வாழ்க்கையை நினைத்து உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை எல்லா அழிவிலிருந்தும் கர்த்தர் கட்டாயம் தப்புவிப்பார். தப்புவித்து காலாகாலத்தில் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு மாறுதல் இன்னும் காணப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி, இன்னும் நீங்கள் ஜெபத்தில் சோர்ந்து போகாதபடி, நீங்கள் அப்படியே இருக்காதபடி, இந்த வார்த்தை நிமித்தம் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்த கர்த்தர் உங்கள் பயபக்தியை நினைத்து உங்களையும் தப்புவிப்பார். ஆபிரகாமிடத்தில் பயபக்தி காணப்பட்டதவன் ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் அநேக இடத்துல அவன் பெயர்ந்து கூடாரம் போடுகிறான். அவன் கூடாரம் போடுகிற எல்லா இடத்துலையும் ஒரு பலிபடத்தையும் கட்டுகிறான், கர்த்தருடைய நாமத்தையும் தொழுது கொள்கிறான். கூடாரம் போடுகிறார், பலிபடம் கட்டுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறார். அவருடைய வழக்கம். அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், இது என்ன இவர், இங்கே எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது, அதெல்லாம் வணங்காமல் அவர் ஏதோ வணங்கிட்டு இருக்கார் என்று சொல்லி. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு தெய்வத்தை வணங்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை உறுதியாய் பெற்றுக்கொண்டு அவரை வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள். அதை அறிவார். உங்கள் பக்தியுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவார். நீங்கள் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தையும் அறிவார். அதை நினைத்து உங்கள் குடும்பத்தையும் தப்புவிப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தில் உறுதியோடு இருங்க. கர்த்தர் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆமேன். ஆகவே இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்தவர்களாய் அவன் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்தது போல, அப்பா, எங்களுடைய பக்தியுள்ள காரியத்தை நிமித்தம் எங்கள் பிள்ளைகள், கணவன், சொந்தக்காரர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் நீர் தப்புவிக்க போகிற அந்த கிருபைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே, கணவனுடைய வாழ்க்கையிலோ, மனைவியுடைய வாழ்க்கையிலோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ, சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையிலோ ஒரு ரட்சிப்பை காணாதபடி ஜெபித்து இழைத்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஒரு தேர்தலின் வார்த்தையாய் இந்த காலை நேரத்தில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்தது போல பிள்ளைகளுடைய பக்தியுள்ள வாழ்க்கையை நினைத்து குடும்பத்தை நீர் ரட்சிக்க போகிற கிருபை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா அழிவிலிருந்து அநேகர் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் இந்த காரியத்தில் அழிந்து விடுவார்களோ, என் கணவன் இந்த காரியத்தில் அழிந்து போயிடுவான் என்று சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா அழிவிலிருந்தும் உங்களை காப்பார். ஆமேனப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எல்லா அழிவிலிருந்தும் நீர்
பக்தியுள்ள காரியத்தை பார்த்து தப்புவிக்க போகிற கிருபைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருந்து வெற்றியும் ஒரு நல்ல சாட்சியம் காண கிருபை செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.